வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 கண்டஸ்டன்ட்ஸ் நம்ம விஜய் டிவி சீரியல் ஆக்ட்ரஸாவே இருக்காங்க. என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்கிறீங்களா? அது அப்படிதாங்க. ஏற்கனவே நம்ம வந்து பரிணா ஆசாத் பேர் சொல்லிட்டோம். அப்புறம் நக்ஷத்ரா நாகேஷ் ஒரு பேர் வருது. விஜே ஆ இவங்க புவியரசு பேர் வருது. ஷபனா ஷாஜகான் பேர் வருது. உமர் பேர் வருது. அக்ஷிதா அசோக் வருது. ஜனனி அசோக்குமார் வருது. அப்படின்னு ஏகப்பட்ட பேர சொல்லிட்டோம். ஆனால் இந்த லிஸ்ட் வந்து புது லிஸ்ட்டா இருக்கே அப்படின்னு பார்த்தேன். அதையும் இதுவும் எல்லாம் சீரியல் லிஸ்ட் தான். ஒரே ஒரு யூடியூபர், ஒரு டான்ஸ் மாஸ்டர். அத தவிர மத்ததெல்லாம் ஒரே மாரி தான் இருக்கு. ஸோ இதை பற்றி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்படி என்னப்பா சீரியல் ஆக்ட்ரஸ் என்னதான் பண்றாங்க? உண்மையிலே இதெல்லாம் உண்மையா? பொய்யா? என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரேஷ்மா பசுபலேட்டி இவங்க வந்து ஒரு சீரியல் நடிச்சாங்க. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த சீரியல்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அவங்க எதுவும் நடிக்கல. ஆனா இப்ப பிக் பாஸ்க்கு வரலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு இது. ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா வருவாங்களா இல்லையாங்கிற லிஸ்ட்ல இருக்காங்களான்னு தெரியல. பட் அவங்க பேர் அடிபடுதுங்க. ர ரேஷ்மா பசுபலேட்டி பேர் அடிபடுது. அதேபோல அவங்க வந்து பையன் ஒருத்தன் உடம்பு சரியில்லாம இருக்கான். கூட இருக்கான். ஆ மென்டலி சேலஞ்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்க அந்த இதுல இருக்காங்க. பட் இருந்தாலும் இப்ப நடிக்கிறதுக்குலாம் வராங்க. பட் இது ஒரு 1 மாசம், 2 மாசம்லாம் இருக்க முடியுமான்னு தெர்ல. அப்படிங்கிற ஒரு தயக்கம் தானே தவிர, மத்தபடி வர்றதுக்கான ஆசைகள்லாம் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சில தகவல்கள் அடிப்படையில வருது. இத பற்றி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ரேஷ்மா வந்தா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்படிங்கிறத சொல்லுங்க. அதற்கு அடுத்ததாக ராஜ்பிரியன். இவரு கன்ஃபார்ம்டா வராரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் அவருக்கு நெறைய மூவிலாம் இருக்கு. இது பண்றாரு, அத பண்றாரு அப்டின்லாம் சொல்றாங்க. பட் உண்மையிலேயே ஒரு நல்ல யூடியூபர் தான். பட் ஆனா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்டிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அ வினோத் பாபு கூட வராரு அப்டின்லாம் சொன்னோம். வினோத் பாபு பேர நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதனால அந்த இப்போ வந்த லிஸ்ட்ல வினோத் பாபு பேர் இருந்தது. அது ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. இப்போ ராஜு வராரு. அதேபோல விஜே சித்துன்னு ஒருத்தர் பேர் சொல்லியிருந்தேன் இல்லையா? அவர் வரலன்ற மாரிலாம் தகவல்கள் வருது. வராரா இல்லையாங்கிறது தெரியல. பட் ராஜ்பிரியன் அந்த இடத்துல நிரப்ப போறாரு அப்டின்ற தகவல் வந்து கொண்டு இருக்கிறது. 3வதாக ஹேமா ஹேமா ராஜ்குமார். இவங்க வந்து பாண்டியன் ஸ்டோர். பாண்டியன் ஸ்டோர்ல நம்ம ஏற்கனவே 3 பேர் பேர சொல்லிட்டோம். இவங்க பேர மிஸ் பண்ணேன் நான். ஆனா, இவங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தர் பட் ஹேமா தான் வரப்போறாங்க அப்படிங்கிற தகவல்கள் தான் வருது. குமரன் பேர் அடிபட்டுச்சு. பாண்டியன் ஸ்டோர் 1 அண்ட் 2 இருக்கு இல்லையா? அந்த 1ல இருந்த குமரன் பேர் அடிபட்டது. இப்ப இவரோட அந்த இன்னொரு பையன் நடிக்கிறார்ல. இந்த ஹேமாவோட இன்னொரு பொண்ணு நடிக்கிறாங்கல்ல. அவங்க பேர கூட சொன்னேன் நானு. பட் இவங்க பேர நம்ம மிஸ் பண்ணோம். பட் இவங்களும் வந்து அந்த ஆடிஷன் இதுல அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஹேமா வந்து கன்ஃபார்ம்டா வராங்க. ஏன்னா எல்லா சீரியலும் முடிஞ்சிருச்சு. அதனால இப்போதைக்கு அது நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஹேமா வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி பிரியா. கோமதி பிரியாவுக்கும் சிறகடிக்க ஆசை முடிய போகுது அப்படின்ற ஒரு இது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4, 5 சீரியல் முடிய போகுதுங்க. இது ஐயனார் துணை, சிறகடிக்க ஆசை, பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2வது பார்ட்டு இது எல்லாமே முடிய போகுது. அதனால இவங்கலாம் வந்து இப்ப கண்டஸ்டன்ட்டா வரப்போறாங்க அப்படிங்கிற மாரி தகவல்கள் வருது. ஏற்கனவே நான் வெற்றி வசந்த் கூட வரப்போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். வெற்றி வசந்த் வராரோ இல்லையோ கண்டிப்பா கோமதி பிரியா வருவாங்க அப்படிங்கிற மாரியான தகவல்கள் வருது. அதற்கு அடுத்ததாக பிரீதா ரெட்டி. இவங்களுமே இதே சிறகடிக்க ஆசையில இருக்காங்க. சிறகடிக்க ஆசையில 2, 3 பேர் வந்தாச்சு. இவங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் 2 பேரும் வருது. இதுல யாரோ ஒருத்தர் வருவாங்க. அந்த 4 பேரோ, 5 பேரோ இருக்காங்க. அதுல யாரோ ஒருத்தர் கண்டிப்பா வருவாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ இந்த பொண்ணுமே ரொம்ப கியூட்டா நடிச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு. ஆனா நெறைய ஃபியூச்சர் இருக்கு. நம்ம வந்து பிக் பாஸ் போனா நெறைய ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதேபோல ஸ்ரீதர், அக்ஷதா. இது வருஷம் வருஷம் இந்த பேர்லாம் அடிபட்டுட்டு இருக்குங்க. இது கண்டிப்பா வருவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது ஸ்ரீதர் இந்த தடவ வரப்போறாரு. அக்ஷதா வந்து வரல அப்படிங்கிற மாரி சில தகவல்கள் வருது. டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் வந்து உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பெரிய டான்ஸ் மாஸ்டர்ன்னு. ஆனா அவரு வந்து பிக் பாஸ்க்கு வர்றதுக்கு ஆசைப்படுறாரு அப்படிங்கிறதெல்லாம் தகவல் வருதுங்க. அவரு வந்தா நல்லா தான் இருக்கும். ஆமா. இவங்க விஜே வைஷு எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். இஸ் அ டிரான்ஸ்ஜெண்டர். பட் இவங்க வந்து நெறைய கான்ட்ரோவர்சில இருக்காங்க. ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கு. நம்ம அந்த டிஸ்கஷனுக்குள்ளலாம் போக வேண்டாம்னு நெனைக்கிறேன். ஆனால் இவங்க வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிற செய்திகள் வருது. ஒரு ஒரு மிக்ஸ்டான இதுதான் வருது. இப்ப நம்ம இந்த ஒரு 10 பேர் சொல்றோம் இல்லையா? இந்த 10 பேர்ல ஒரு 3, 4 பேர் தான் வருவாங்க. நான் உண்மைய சொல்றேன். அதாவது நெறைய பேர் பேர போடுறாங்க. டிசி விழாக்க பொறுத்தவரைக்கும் 100 பேர், 150 பேர், 200 பேர் போடுறாங்க அப்படின்னு. ஏங்க அதாவது நீங்க பிக் பாஸ் டீமுக்கு வர்ற பேரு. அது அவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கும். அதுல ஒரு 150, 200 பேர் எடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்டே நமக்கு வருது.
அததான் நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம். பட் அது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ரிலீஸ் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விடுறோம் அவ்வளவுதான். அதுல வர லிஸ்ட் வருஷம் வருஷம் நம்ம டிசி விழாவுல தான் அதிகமான கண்டஸ்டன்ட்ஸ் பேர் சொல்லியிருப்போம். நீங்க பார்த்திருப்பீங்க. பட் பார்த்தீங்கன்னா, ஒரு 80% 90% நம்ம சொல்றதுல வந்துடுறாங்க. ஒரு 1, 2 தான் மிஸ் ஆகுது. ஒரு 3, 4 பேர் மிஸ் ஆகுறாங்க. நான் போன தடவ 10, 18 பேரோ, 19 பேரோ வந்தாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி நம்ம வருஷம் வருஷம் சொல்லிட்டு தான் இருக்கோங்கிறத நான் இங்க ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக இந்த பேரும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பேர் தான். சல்மா. சல்மா இவங்க பேரு. இவங்க வந்து மேரேஜ் ஆனவங்க. ஆனா சீரியல்ல ரொம்ப சீரியஸா நடிச்சுட்டு இருக்காங்க. சிறகடிக்க ஆசை முடிய போறதுனால இவங்க பேரும் அடிபடுது. இவங்களோட ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டா நடிச்சாங்கல்ல, அவங்க பேரும் அடிபடுது. அவங்க ஒரு பெரிய கான்ட்ரோவர்சில இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் சல்மா வந்து வந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்க. பட் இதுல யாருக்கு வந்து ஒரு நல்ல நெறைய சப்போர்ட் இருக்கும்? ஹேமாக்கு இருக்குமா? பிரீத்தாக்கு இருக்குமா? அ யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. பட் யாரோ ஒருத்தர் கண்டிப்பா சாதிக்க போறாங்க. பட் இது இல்லாம காமன் மேன் ஷோல வேற நம்ம ஷர்மா மைண்ட் வாய்ஸ் முனியம்மாலாம் வராங்க. இவங்கலாம் வந்து செலக்ட் ஆகி வந்தாங்கன்னா, இவங்களுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அவங்களுக்கு பயங்கர ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. காமன் மேன் ஷோ வந்து அடிச்சு அடி புடின்னு ஓடிட்டு இருக்குது. அதுதான் என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஒரே கன்ஃப்யூஷனா ஓடிட்டு இருக்கப்பா! அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. சல்மா வந்தாங்கன்னா உங்க சப்போர்ட் இருக்குமாங்கிறத சொல்லுங்க. அதுக்கு அடுத்ததாக இவங்க ஸ்ருதி. ஸ்ருதி வந்து இவங்களோட வீடியோலாம் வெளியில வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி போன வருஷம். ஆனா அந்த சிறகடிக்க ஆசை தான் அவங்க எடுத்த மாரி எடுத்தாங்க. அப்புறம் நடுவுல வந்து நடிக்கிறாங்க. சரி இவங்க என்ன பண்ண போறாங்கன்னே புரியலையேப்பா! அப்படிங்கிற மாரி தான் எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த ஸ்ருதியும் பிக் பாஸ்க்கு வரப்போறதா சில தகவல்கள். அப்படி வந்தாங்கன்னா ஒரு கான்ட்ரோவர்சி டாபிக் இருந்தவங்களாச்சே என்னப்பா அது? அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சு அடிபடும். பட் அத பத்திலாம் பேசக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷனோட பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படியும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, அத வச்சு ஒரு க க கன்டென்ட் கிடைக்கும்ல. அந்த மாரி ஏதோ பிளான் பண்றாங்க. இவங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது திருச்சி சாரதா, திருச்சி சூர்யாலாம் வர்றத விட இவங்க வர்றது பெட்டர்ன்னு தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம். அதாவது இது சில விஷயங்கள் சொல்லலாம், சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அதனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். அவ்வளவுதான். சரி. இந்த சீசன்ல நமக்கு இன்னொரு 10 பேர் வந்துட்டாங்க. 10 பேர் பேர சொல்லிட்டோம்னு நெனைக்கிறேன். இதுலேருந்து யார் வரப்போறாங்க? யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது. ரேஷ்மா வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு அ ஏஜ் வந்து ஒரு 40, 45 இருக்கும்னு நெனைக்கிறேன். 40 இருக்குமா? 35, 40க்குள்ள இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் இவங்க வந்தா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்படிங்கிறத சொல்லுங்க. அதுக்கப்புறம் ராஜ்பிரியன். ராஜ்பிரியனுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கும். பட் கன்டென்ட் நல்லா குடுத்தா யாரா இருந்தாலும் நம்ம லைக் பண்ண தான் போறோம். அதேபோல ஹேமா. ஹேமாவுக்கு என்ன மாரி ஃபியூச்சர் இருக்கும்? ஆனா என்னன்னா, சீரியல் நடிகர்கள் வந்தா வந்து யோசிக்கிறாங்க. நெறைய யோசிக்கிறாங்க. அது வேற மாதிரியான ஒரு ஒரு சேஃப் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. பட் இவங்க எப்படி ஆடப் போறாங்கன்னு தெரியல. பட் அவங்களுக்கு நெறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஆடுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. பார்ப்போம். கோமதி பிரியாவும் அப்படிதான். அவங்களுக்கும் லேடீஸ் ஃபாலோவர்ஸ் அவ்ளோ பேர் இருக்காங்க. பட் அவங்க அந்த கன்டென்ட் கன்வர்ஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு பேரெல்லாம். அதேபோல பிரீத்தா. இப்ப இந்த பிரீத்தா, கோமதி, ஹேமா இவங்கள்ல யார் வந்தா நல்லா இருக்கும்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீதர், அக்ஷதா இவங்க 2 பேர்ல யார் வரலாங்கிறதையும் சொல்லலாம். உங்க வைஷு வந்தா கான்ட்ரோவர்ஷியல் டாபிக் இருக்குமா? இருக்காதா? அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அதேபோல சல்மா. சல்மாவுமே ஒரு கான்ட்ரோவர்ஷியல் சப்ஜெக்ட் தான். பட் அது வைஷு, சல்மா, ஸ்ருதி. இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வரணும்னா யார் வரலாங்கிறத சொல்லுங்க. இப்படி இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் கன்ஃபார்ம்டுன்னு நெனைக்கிறேன். அதேபோல இங்க ஹேமா, கோமதி, பிரீத்தா இந்த 3 பேர்ல ஒருத்தர் கன்ஃபார்ம்டு. இந்த லிஸ்ட் நம்ம எதுக்காக சொல்றோம்? இதுல வந்து ஒரு 2, 3 பேர் தான் வரப்போறாங்க அப்படின்னா, நம்ம ஏன் இந்த 10 பேர் பேர சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்ம 150, 200 பேர் பேர சொல்றோம் வருஷம் வருஷம். இப்பயே நான் 50 பேருக்கு மேல சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஆமா நெறைய வீடியோஸ் போட்டாச்சு. இதுலேருந்து யார் வருவாங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு நான் சந்திக்கிறேன். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.